ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பப்பாளி வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பப்பாளி வணக்கம். என்னென்னா, நான் இன்னைக்கு எங்கள் பப்பாளி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி காய்ச்சிச்சின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் காய்ச்சிருக்கிறான். உருண்டையாக வந்துருக்குது, உருளைக்கிழங்கு மாதிரி. ஆனால் இதை நம்ம கட் பண்ணோம். சரியா? எப்படி என்ன கட் பண்ண தண்ணியாக வருது? என்ன விஷயம்? அழுகுறீங்களோ பப்பாளி? ஐயோ, என்ன இப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளி கெட்டு போயிடுச்சா என்னன்றது தெரியல. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குது. கொட்டையே இல்லை, கொட்டை இந்த விதை இல்லை. ஆனால் முதல்லலாம் நம்மளுக்கு நிறைய விதை வந்தது. எப்படி இருக்கும்? சாப்பிட்டா கெட்டு போகணும். கெட்டு போயிடுச்சா மாமா? சாப்பிட்டு பாரு. இனிப்பா இருக்கா? நல்லா இல்லை, அது கெட்டு போச்சு. வீசிடு ஒரு மாதிரி இருக்கும். கண்ணு பட்டுச்சா என்னன்னே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் பப்பாளி இப்படி இந்த மாதிரி நான் தேங்காய்க்குள்ளே பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி தேங்காய் வந்து சொத்த விழுந்த தேங்காய் பார்த்துருக்குறேன். பப்பாளி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பப்பாளி சொத்த விழுந்த பப்பாளி பார்த்துருக்குறீங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை க்ளோஸாக காட்டுவாங்க. இந்த மாதிரி பப்பாளி பார்த்துருக்குறீங்களா? சொத்த பப்பாளி. இது பேர் வந்து சொத்த பப்பாளி. முதல்ல எப்படி காய்ச்சது? சூப்பராக காய்ச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா உருண்டையாக ஒன்றுத்துக்குமே ஆகாமல் காய்ச்சிட்ருக்கு. என்ன விஷயம்னு தெரியல. பார்ப்போம் இது என்ன ஆச்சுன்னு. இதை ஒரு தடவை தான் பப்பாளி காய்க்குமா ஒரு மரம்? அப்படியா? இல்லை இல்லை, மேலே வர்றதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா வருமா? நல்லா வரும். என்ன இப்படி இந்த ஒன்று தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பப்பாளியை வச்சு எத்தனை வீடியோ போட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த பப்பாளியை வச்சு வீடியோவே பண்ண முடியல. ஆனால் வீடியோ போடுறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பப்பாளி மரம் இப்படி காய்ச்சி இப்படி ஏதாவது கெட்டு போனது காய்ச்சிருக்கான்றதை எனக்கு கமெண்ட்ஸ். வெளியில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, உருண்டையாக இருக்குது. நானும் கூட இது வந்து வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன். உள்ளே கட் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. மனசு கஷ்டமாக இருக்குது. பப்பாளி கெட்டு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்